இந்த வீடியோல நம்ம யாரெல்லாம் 1987க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்களோ அவங்க எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறதை சொல்ல போறோம். அதனால அவர்கள் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். முதல் கட்டம் இருக்கு பாருங்க, இந்த 9 கேள்வி, இது வந்து முதல் கட்டம்னு சொல்லிக்கலாம், முதல் பெட்டின்னு சொல்லிக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கா, இத வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுடையது, அதனால இது வந்து ரெண்டாவது பெட்டி. அதே முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்துல வந்து இது உறவினருடையது, இது 3ஆவது பெட்டி. மொத்தமா 3ஆதான் இருக்குது. மேல பெட்டி ஒரு பெட்டி, கீழே ஒரு பெட்டி, இங்க ஒரு பெட்டி, மொத்தமா 3 பெட்டி இருக்கு. இந்த 3 பெட்டி எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனமே நீங்க வந்து கொடுக்க வேண்டிய தகவல் பிறந்த தேதி. நீங்க பிறந்த தேதியை நீங்க வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும். இப்ப நீங்க ஓட்டர் ஐடி கார்டு ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்களே, இப்ப ரீசெண்டா கடைசியா இப்ப என்ன கையில வச்சிருக்கீங்களோ அதுல பாத்தீங்கன்னாவே இருக்கும் பிறந்த தேதி, அப்படியே எடுத்து இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய எண்ணை எடுத்து ஆதார் எண்ணை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எல்லாத்திலயுமே ஆதார் கார்டு இருக்கும். அடுத்தது 3வது தொலைபேசி எண். இந்த கைபேசி எண் அப்படிங்கிறது நீங்க ஓட்டர் ஐடிக்கு ஏதாவது இப்ப கடைசியா வச்சிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது போன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா அந்த போன் நம்பர் எழுதுங்க. அப்படி லிங்க் பண்ணாட்டினா உங்களுடைய இப்பத்தைய கரண்டான போன் நம்பர் எழுதுங்க, உங்களோடத மட்டும் எழுதுங்க. அடுத்தது தந்தை அப்படின்னு இருக்கு. இந்த தந்தை அப்படிங்கிற இடத்துல வந்து உங்க தந்தையுடைய பெயர் எழுதுங்க. உங்களுடைய தந்தையுடைய பெயர் எழுதணும். அவர் இருந்தாலும் சரி, அவர் இறந்துட்டாலும் சரி நீங்க எழுதலாம் தந்தையின் பெயர். இல்லாட்டினா பாதுகாவலின் பெயர் இருக்கு. இதுவும் நீங்க வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்து பாத்தீங்கன்னாவே அதுலயே இருக்கும். இப்ப எந்த ஓட்டர் ஐடி வச்சிருக்கீங்களோ அதுல பார்த்தா கூட தெரியும். சரி, அப்போ உங்க தந்தையுடைய பெயர் உங்களுக்கு தெரியும், எழுதிடுவீங்க. தந்தையுடைய அட்டையுடைய எண் கேக்குறாங்க. நீங்களே இப்ப 38 வயசை தாண்டிட்டீங்க. 1987னா உங்களுக்கே 38 வயசை தாண்டிருச்சு. அப்படிங்கும் போது உங்களுடைய தாய் தந்தையர் வந்து எப்ப இறந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப ரொம்ப நாள் கூட ஆயிருக்கலாம். அப்ப அவங்கள்ட்ட அட்டை இருந்துச்சா, அவங்கள்ட்ட அட்டை எண் இருந்துச்சா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். இப்ப உங்க தாய் தந்தை எப்ப வேணா இறந்திருக்கலாம். அவங்களுடைய அட்டை இருந்து அந்த எண் இருந்தா மட்டும் இங்க எழுதுங்க. இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, அட்டை எண் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தந்தையுடைய அட்டை என்னன்னு கேட்டிருக்காங்க, இருந்தா மட்டும் எழுதுங்க. கடைசியா அவர் இறந்து போகும்போது என்ன அட்டை எண் இருந்துச்சோ அதை எழுதணும். இப்ப அதான் ரொம்ப முக்கியம். இப்ப ஒருவேளை உங்க தந்தை வந்து ஒரு 80 வயசு வரை உயிரோட இருந்து இறந்திருக்காரு. இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கும் போது என்ன அட்டை வச்சிருந்தாரோ அந்த அட்டையுடைய எண்ணை தான் இந்த இடத்துல நீங்க எழுதணும். அவர் இப்ப இறந்திருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா இறக்கும் போது என்ன அட்டை வச்சிருந்தாரோ அந்த எண் எழுதலாம். இல்ல என் தந்தைகிட்ட அப்ப அட்டையே இல்ல, அவர் வந்து வாக்காளர் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, 2002க்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்லாம் நீங்க சொன்னா அட்டையே இல்லாதவங்க எண் எழுதணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அட்டை இருந்தா தந்தையுடைய அட்டை, தந்தையுடைய அட்டை இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க எண் எழுதணும். அவர் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம எழுதி கொள்ள முடியும். அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாயாருடைய பேர் எழுதணும். தாயார்னா இறந்திருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி உங்களுடைய தாயுடைய பேரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி தாயாருடைய எண், அந்த அட்டை எண் எப்படி எழுதணும்னா, தாயாருக்கு அட்டை இருந்துச்சுன்னா அந்த அட்டையுடைய எண் எடுத்து எழுதலாம். இப்ப வந்து உங்க தாயார் இருக்காங்க, அவங்களுக்கு 90 வயசு ஆனாலும் சரி, அவங்க இப்ப உயிரோடு இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு அட்டை இருக்குன்னா அந்த அட்டையுடைய எண்ணை இப்ப கடைசியா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்டையுடைய எண்ணை எழுதலாம். இல்ல என் தாயார் இறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனா கடைசியா அவங்க இறந்து போகும்போது இருந்த அட்டை எண் எங்கிட்ட இருக்குன்னா அதை நாம் எழுதலாம். இல்ல என் தாயாருக்கு வந்து அட்டை எண்ணே இல்ல, அட்டையே இல்லைன்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல, அந்த அட்டை எண்ண இடத்துல நீங்க எழுத தேவையில்லை, பெயர் மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. அடுத்தது துணைவியரின் பெயர். நீங்க வந்து திருமணமானவரா இருப்பீங்க. எப்படி 38 வயசுக்கு மேலனா பெரும்பாலானவங்க திருமணமானவங்களா தான் இருப்பாங்க. அப்ப உங்களுடைய கணவன் அல்லது மனைவியுடைய பெயர் கம்பல்சரி எழுதுங்க. அதுக்கப்புறம் துணைவியருடைய அட்டை எண். அந்த அட்டை எண்ணுங்கிற இடத்துல அவங்களுக்கு அட்டை இருந்து அந்த அட்டை எண் தெரிஞ்சா எழுதுங்க. அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, அவங்க வந்து மரணிச்சிருந்தாலும் சரி, கடைசியா அவங்க பயன்படுத்தின அட்டையுடைய எண்ணை நம்ம இந்த இடத்துல எழுதலாம். எனக்கு அட்டையே தெரியாது, அவங்கள்ட்ட இருந்துச்சான்னு தெரியல, இல்ல இருந்தா நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இல்லைனாலும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம், எழுதணும்ட்டு அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த தகவலை முதல்ல கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு பிறகு அடுத்தது 2ஆம் பெட்டி, 2ஆம் பெட்டி 3ஆம் பெட்டி இருக்கு. அதுல 2ஆம் பெட்டி பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. இப்ப நம்ம SIR வந்து 2025ல இருக்கிறோம்.
20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 2002 2005 வரையும் ஒரு எஸ்ஐஆர் வந்துச்சு. 2002 2005 வரையும். அந்த சமயத்துல நீங்க அந்த லிஸ்ட்ல வந்திருந்தால், இப்ப எப்படி நம்ம கொடுக்குறோம், ஃபார்ம் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் தான் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அப்ப ஃபார்ம் கொடுத்து லிஸ்ட்ல வந்திருந்தா அந்த தகவலை தான் இங்க கொடுக்கணும். அந்த எஸ்ஐஆர்ல வந்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய பெயருக்கு என்ன இருக்கும், இதெல்லாம் வந்திருக்கும், இந்த அட்டை வந்திருக்கும். அந்த அட்டையில் இருக்கக்கூடிய தகவலை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே அந்த அட்டையில் இருக்கும். இல்லை எங்கிட்ட அந்த அட்டையே இல்லை, நான் வந்திருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன் 2002 எஸ்ஐஆர்ல இருந்தேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருந்தேன், ஆனாலும் வந்து எங்கிட்ட இப்போ அந்த தகவல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்லைனில் தான் நம்ம தேடி பார்க்கணும். தேடி பார்க்கறதுக்கான லிங்கை இந்த ஃபார்முக்கு பின்னாடி 2வது லைனில் அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு தேடி பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து தேடி பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ ரொம்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கம்மியாக இருக்குது. சனிக்கிழமை தேடி பார்த்தப்ப வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உள்ளேயே போக மாட்டேங்குது, எல்லாரும் ஒட்டுக்கா பார்க்கறனால போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து அது வரும்போது நான் உங்களுக்கு அது எப்படின்னு வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் 2002 எஸ்ஐஆரில் இருந்தீங்கன்னா அந்த தகவலை கொடுங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் இருக்கும்போது அதில் அட்டை எண் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சிலருக்குலாம் பேர் வந்திருக்கும், அட்டை எண்லாம் வந்திருக்காது. இல்லாத தகவலை விட்டுருங்க. சிலருக்கு வரிசை எண், பாகம் எண் இதெல்லாம் தெரியாது, விட்டுருங்க. உங்களுக்கு எது தெரியுமோ, எது இருந்துச்சோ அதை மட்டும் போடுங்க. எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருடைய பெயர் வந்திருக்கும், ஆனால் நம்பர் வந்திருக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இதெல்லாம் விட்டுறணும். அப்போ தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. இல்லை எனக்கு சுத்தமாகவே எஸ்ஐஆரில் என் பெயரே வரல, நான் 1987க்கு முன்னாடி தான் பிறந்திருந்தேன், எனக்கு வந்து 2002 எஸ்ஐஆர் வரும்போதே ஓட்டுரிமை இருந்துச்சு, ஆனால் நான் அப்ளை பண்ணல, அந்த சமயத்தில் என்னால் அப்ளை பண்ண முடியாமல் நான் அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியாது. எஸ்ஐஆர் 2002 2005 வரையும் வந்தவங்க மட்டும்தான் இதில் ஃபில் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் 2008 என்ன பண்ணியிருக்கலாம், வாக்காளர் அட்டையை வாங்கியிருக்கலாம். அந்த 2008 வாங்கினதெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணக்கூடாது. இது வந்து நான் சொன்ன அந்த 2002 to 2005 எஸ்ஐஆரில் வந்திருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த தகவலை ஃபில் பண்ணும். தகவல் மிஸ் ஆயிருந்தா நீங்கள் தேடி தான் எடுக்கணும். இருக்கிற தகவலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம் அந்த அட்டையில் இருக்கிறத பார்த்து. அப்படி நீங்க இதை ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு 3வது கட்டத்துல வேலையே கிடையாது. 2வது பண்ணவங்க 3வது பண்ண அவசியம் இல்லை. நான் எஸ்ஐஆர் 2002 இருந்தேன், என் தகவலே கொடுத்துருக்கேன்னா நான் வந்து 3வது கொடுக்க மாட்டேன். இல்ல என்னுடைய தகவல் கொடுக்க முடியல, என்கிட்ட எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறவங்க 3வது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா 3வது கொடுக்கறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்க வயசே 1987 ஆயிடுச்சு. அப்ப வந்து உங்களுடைய பெற்றோர் அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, இறந்திருப்பாங்க. உங்கள்கிட்டயே இல்லாத போது அவங்கள்ட்டையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வயசு அப்படிங்கிறது ஆயுள் காலம் மாறும். சிலர் வீட்டுல வந்து மகன்களுக்கு இல்லாட்டினாலும் தாய் தந்தையரோடதெல்லாம் இருக்குது. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகன்களுக்கு இருக்கும், தாய் தந்தைக்கு இருக்காது. அதனால உங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்க இதை வந்து ஃபில் பண்ண முடியும். அப்ப 2வது கொடுக்கலைங்கிறவங்க தான் 3வது பண்ண போறாங்க. அந்த 3வது பண்ணும் போது உங்களுடைய தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இந்த 4 பேர்த்த தான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து வெப்சைட்ல வந்து எழுதியிருக்காங்க, இந்த 4 பேர் தான் உறவினர்ன்ட்டு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்க்கும் போது இன்னும் 2-3 பேர்த்த சேர்த்து சொல்றாங்க. கணவன் மனைவி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாயோடு தந்தையோடு கூட பிறந்தவங்கள சொல்றாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரத்த பந்தத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா முதல் கட்டமா வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சொன்னது தாய், தந்தை, தாத்தா, பாட்டி அவங்க 4 பேரும் எஸ்ஐஆர் 2002 2005 வரையும் இருந்தவங்களுடைய தகவல் தெரிஞ்சா இதை ஃபில் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்பர்களா இல்லாம கூட இருக்கலாம், பெயர் மட்டும் வந்திருக்கலாம் லிஸ்ட்ல, அவங்க பேரு அவங்களுடைய தகவல் சிலது மட்டும் வந்திருக்கலாம், மிச்சதெல்லாம் தெரியாம கூட உங்களுக்கு போயிருக்கலாம். தெரியாததெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்சதை ஃபில் பண்ணுங்க. இல்ல அவங்க வந்து என்ன வச்சிருந்தாங்க அட்டைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அவங்க 2002 இருந்தாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல தேடி பார்க்கணும். நான் சொன்னேன்ல இந்த ஃபார்முக்கு பின்னாடி 2வது லைன்ல ஒரு லிங்க் இருக்குன்ட்டு, அந்த லிங்க்குள்ள போய் நம்ம வந்து தொலாவி பார்க்கணும். தொலாவி பார்த்தோம்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலாவும் போது ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்கள்கிட்ட இப்ப கடைசியா இருந்த வாக்காளர் அட்டை எண்ணும் அந்த 2002 எண்ணும் சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க வந்து அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம், தேடி பார்க்க முடியும். இல்ல அவங்கள்ட்டையுமே எதுவுமே இல்லை, என்னுடைய தாயிட்ட இல்லை,
தந்தைகிட்ட இல்லை, தாத்தாட்ட இல்லை, பாட்டிகிட்ட இல்லை, யார்கிட்டையுமே எஸ்ஐஆருடைய 2002லேருந்து 2005 வரையும் எதுவுமே இல்லை, அவங்களாம் யாருமே பதிவிடலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் நிரப்பவே முடியாது. இதை நீங்கள் விட்டுறணும். இதை விட்டுட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் உங்கள்கிட்ட ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லும். என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க. உங்கள் ப்ரூஃப்னா என்னென்னா நீங்கள் இந்த இந்தியாவில் தான் பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக சப்மிட் பண்ணும். அதுக்கு 13 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 13 ஆவணங்களை கொடுக்கலாம். 13ல் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் போதும். அந்த 13 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டினா இந்த ஃபார்ம் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 13மே அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 13 தான். அந்த 13ல் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் என்ன பண்ணணும், ஆவணமாக உங்களுக்கு ப்ரூஃபாக கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் வயசு 1987க்கு முன்னாடியே நீங்கள் பிறந்துட்டீங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத மட்டும் ப்ரூஃப் பண்ணிட்டா போதுமானது. அப்போ இந்த தகவல்லாம் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவீங்க. 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டமும் இருந்தால் பண்ணுவீங்க. நீங்கள் எஸ்ஐஆர் 2002ல் இருந்து அந்த தகவல் இருந்தால் இங்கே பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்தினர் யாராவது இருந்து அவங்க தகவல் இருந்தால் இங்கே பண்ணுவீங்க. 2 பேர்த்திட்டையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஆன்லைன்லேயே எனக்கு கிடைக்கல, நாங்கள் அந்த சமயத்தில் இருந்தோமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. பண்ணாமல் விட்டால் உங்களுக்கான அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா கூட ப்ரூஃபாக போயிடும். ஆவணம் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாட்டில் தான் பிறந்தோம் அப்படிங்கிறதே தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம ஆவணம் கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி அந்த 13ல் ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேலையை முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அந்த ஆவணம் கொடுக்க தேவையில்லை. டிசம்பர் 9க்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். டிசம்பர் அடுத்த மாதம் 9க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஆவணத்தை சப்மிட் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் முடிச்சா போதுமானது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சந்தேகங்களுக்கான பதிலெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணணும், நம்ம பெற்றவங்க இல்லை எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா இறந்தவங்களை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லா வயசுக்காரங்களும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோடு பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு. நமக்கு உதவணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 90 ரூபாய் தான். யாரால முடியுமோ, யாருக்கு இது பலனுள்ளதாக இருக்கோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.